தங்கச்சி சௌக்கியமா இருக்கியாமா? நல்லா இருக்கேண்ணே. ஏம்மா போய் சொல்ற? இப்படி காது கழுத்தெல்லாம் மூலியா இருப்பாங்க பொண்ணுங்க. கையில வர ஒரு ரப்பர் வளையல், இது பென்சில் எழுதுனா அழிக்கிறதுக்கு தான் உதவும். தங்க வளையல் போட்டு சும்மா ரத மாதிரி இருக்க வேணா? எங்க மாதிரி ஏழைங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுங்களா? ஏழைங்களா? கல்யாண நேரத்துல நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தே, அதெல்லாம் போட்டு பளபளப்பா இருக்க வேணா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்காக அடக்கு வச்சுட்டோம். உன் சோகம் கடலை விடல பெருசா இருக்கு. அந்த பய கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவன். அதாவது நீதான் திருத்தணும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? இங்க பாரு தங்கச்சி, எனக்கு உழைக்கிறவனை கண்டா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன் புருஷன் கிட்ட வீராசாமி வீராசாமி என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கடா, நல்ல சம்பளம் தரேன்னு கெஞ்சினேன். அவன் என்னடானா தானா வர சீதேவி காலால எட்டி உதைக்கிற மாதிரி மாட்டேன்ட்டான். ஏன் இப்படி சொன்னாரு? எல்லாம் கூடுவார் தோஷம் தான். இந்த கூட சூத்திராட முத்து அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அண்ணே நான் கெட்டு போவேன், என்ன பந்தயம் அப்படின்னு சொல்றான் உன் புருஷன். இப்ப மீன் பிடிக்கிற படகு உன் புருஷனுக்கு சொந்தமா? தன்னை விட்டு வீராசாமி போயிட்டான்னா எங்க தனக்கு மீன் பிடிக்க படகுல அவன் போயிடுமான்ற பயத்துல உன் புருஷனை என்கிட்ட சேர விடாம பண்றான். இத பாரு தங்கச்சி, இப்ப அவன் தனி கட்ட இல்ல, குடும்பஸ்தன். நீங்க நல்லா இருக்க வேணாமா? காலம் பூரா இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா? யோசிச்சு பாரு. அவனை என்கிட்ட வேலைக்கு அனுப்பு, இப்ப சம்பாதிக்கிறத விட 2 மடங்கு தரேன். அப்புறம் என்ன இப்படியா மூலி அனுப்ப? நான் சொன்ன மாதிரி ரதம் மாதிரி இல்ல ஆயிடுவேன். நான் ஏன் என் கௌரவத்தை விட்டுட்டு இங்க வந்து நின்று இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கணும் தங்கச்சி, அதுதான் இந்த அண்ணுடைய ஆசை. இப்ப கொஞ்சம் போல மீனை காய போட்டுட்டு இருக்க, அப்புறம் பெரிய மீன் ஃபேக்டரிக்கு ஒரே முதலாளி ஆயிடுவல்ல. பர்த்தா வீட்டுல உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு. இந்த பாரு, இது ஒண்ணும் பொம்பளைங்க சமாச்சாரம் இல்ல, ஆம்பளைங்க சமாச்சாரம். இதெல்லாம் நீ தலையிடாத. நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானே நான் சொல்றேன். இதுல எனக்கு பங்கு இல்லையா? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து நடத்ததானே குடும்பம். அதுக்காக அந்த பையனை போய் நான் வேலை பார்க்கணுமா? நான் ஒன்னும் அப்படி சொல்லியே. இதை விட நல்ல வேலை கிடைச்சா அங்க போங்க. எங்க இப்ப அவர் தானே உங்க வேலைக்கு கூப்பிடுறாரு, அதே வேணாங்கிறீங்க? இல்லம்மா, இதுக்கு நம்ம முத்து சம்மதிக்கணுமே. இத பாருங்க, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறதானுங்களே. அவர் கல்யாணம் ஆகாதவரு, அவர் சம்பாதிக்கிறது அவரும் அவங்க அம்மா சாப்பிடறதுக்கு போதும். நமக்கு அப்படிங்களா? நம்ம 4 பேர் சாப்பிடணும், உடுத்திக்கணும். நாளைக்கே நமக்கு குழந்தை குட்டின்னு குடும்பம் பெருசாயிடுச்சுன்னா இப்பவே நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் நமக்கு பத்தல. வீட்டுல வயசுக்கு வந்த தங்கச்சி வேற இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும். உங்க அப்பாவுக்கு ஒரு வயசாயிடுச்சு, நாளைக்கே அவர் உடம்பு சரியில்லாம வந்து படுத்தாருன்னா அவருக்கு வைத்தியம் பண்ண வேண்டாமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் என்ன தப்பான காரியத்துக்கு அவங்களை கூப்பிடாரு? உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும், அது அவருக்கு இருக்கு. வீட்டுல தங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த தாலி தவிர வேற எதுவுமே இல்ல. காலகாலத்துக்கு நானும் உங்க தங்கச்சி மூலியதான் இருக்கணுமா? இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் தான். அதுக்காக வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியுமா? ஏதோ மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். வீராசாமி நிறுத்து. உன் படகை சீஸ் பண்ணிருக்கேன். பேங்க் ஆர்டர். என்ன சார் இது திடீர்னு இப்படி சொல்றீங்க? பின்ன என்னையா, 6 மாசமா இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா பேங்க் என்ன சும்மா இருக்குமா? என்னடா? ஆமாடா முத்து, கோயில் திருவிழாவுக்கு புதுசா துணிமணி வாங்கின செலவு, அப்புறம் அப்பா ஆபரேஷன் செலவு, கொஞ்ச நாள் மீன் ஆஸ்பத்திரியில் இருந்தால, இப்படி எல்லா செலவும் சேர்த்து பணம் கட்ட முடியாம போச்சு. மடையா, என்கிட்ட சொல்லியிருந்தா வந்த காசை மிச்சம் பண்ணி ஏதாவது கட்டியிருக்கலாம்ல. ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, 1 வாரத்துக்குள்ள கட்டிடுறோம். இதுல நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதியா. ஐயா நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. சாரி, 1 வாரத்துல நீங்க பணம் கட்டலனா போட் எடுத்துட்டு போயிடுவோம். ரொம்ப நன்றிங்க. சரி வரேன். என்னடா இது? ஏண்டா 1 வாரத்துக்குள்ள 2500 ரூபாய் கட்டணும் எப்படிடா? எனக்கு ஒண்ணும் தோணல. சரி, எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நான் கேக்குறேன், உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நீ கேளு. என்னங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
நான் என்ன பண்றது? கேட்க கூடாதுல வெக்கத்தை விட்டு கேட்டு பார்த்துட்டேன். எல்லாம் கைய வச்சுட்டானுங்க. நடக்கிறது நடக்கட்டும். நீங்க நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? வந்து அந்த போட்டுக்கார குமார் கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா பணம் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. சேச்சே, அந்த ஆள்கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு பணம் கேட்கறது? அந்த ஆள் வேலை கூப்பிட்டோம்லாம் முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு ஆபத்து நான் மட்டும் போய் நிக்க சொல்றியா? அந்த ஆள்கிட்ட என்னால பணம் கேட்க முடியாது. அட நீ கேட்கலன்னா நான் கொடுத்துட்டு போறேன். வீராசாமி, இப்பதான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு எனக்கு 1000 இருக்கலாம். அதுக்காக அடுத்தவனை விட்டு கொடுத்துட முடியுமா? நான் யாரு? மீனவர் நல்வாழ்வு சங்க தலைவர். சும்மாவா? மற்ற தலைவர் மாதிரி இல்ல தொண்டை 50 விட்டு போறதுக்கு. இந்தா இத புடி, முதல்ல போய் பேங்க்ல கட்டு. அட ஏன் தயங்குற? ஓ, இத நான் கொடுத்து உன்னை ஏன் வழிக்கு இழுத்துருவோம்னு சந்தேகப்படுறியா? இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. பச்சையா சொன்னா வெறும் உதவிதான். வட்டி கூட வேணாம்பா, முள்ளமா திருப்பி கொடு. இந்தா. அட வாய்க்க. புத்திசாலி பொண்ணு. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை. நீதாம ஒரே உதாரணம். வரட்டா தங்கச்சி, வரம்பா. என்னம்மா பொன்னி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனே. எங்க அந்த பையன் தூங்குறானா? எந்திரிச்சிட்டானா? அவர் காலையில எழுந்துட்டாரு. எந்திரிச்சிட்டானா? அம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ வந்ததுல எப்படி எல்லாம் அந்த பையன் மாறிட்டான். டேய் வெளிய வாடா. டேய், அவர் வீட்டுல இல்லன்னு. வேலைக்கு போற நேரத்துல எங்க போயிட்டான்? வேலைக்கு தான் போயிருக்காரு. நான் இல்லாம என்னைக்கு அவன் போனது இல்லையே. சரிம்மா, போயிட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துவாப்பா, சீக்கிரம். அப்பா ஒழுங்கா அதை கட்டு. நல்ல நேரத்துல போய் சாமான்லாம் இறக்க வேணாமா? அப்பா நீ என்ன இங்க பண்ற? போய் புது வீட்டுல பால் காய்ச்ச ஏற்பாடு பண்ண. இப்பே போட்டுமா? ஆமா, போப்பா. பாத்து வைங்க. சரிங்க. என்ன தம்பி, வீடு காலி பண்றீங்களா? என்னங்க பண்றது? இந்த வீட்டுல ஒரு ரூம் தான் இருக்கு. வயசுக்கு வந்த தங்கச்சி, வயசான அப்பா, இதுல நாங்க வேற புருஷன் பொண்டாட்டி. எப்படி தங்குறது? அதான் எல்லாரும் தங்கறதுக்கு வசதியா ஒரு பெரிய வீடு பாத்துருக்கு. தம்பி, வீடு எங்க பாத்திருக்கீங்க? நம்ம சேகர் பைய வீடு இருக்குல்ல, அவன் வீட்டு பக்கத்துல. அது அந்த மோட்டர் போட்டுக்காரன் குமாரோட வீடாச்சே? ஆமா ஆமா, அவர் வீடுதான். இவருக்கு ஒரு டீ கூட சாப்பிடுங்க. அடடே, ராமாபுர வீராசாமி, என்ன கடப்போக்கு ஆளை பார்க்க முடியல? வேணாம் மாமா, சாதா டீ கொடுங்க. நமக்குள்ள இடைவெளி விழுந்துருச்சுன்னு தள்ளி உட்காந்து காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் உட்காந்தேன். டேய், வேற இடத்துக்கு வேலைக்கு போனா ஸ்நேகத்தை விட்டு தான் போடுமா? சரி, போனதுதான் போனேன். என்கிட்ட சொல்லிட்டு போன என்ன? எப்படா சொல்றது? சொன்னா திட்டுவ, போகாதம்ப. அந்த மோட்டர் போட்டுக்கா பணம் கேட்டு எத்தனை பேர் அலைஞ்சோம்? எவனாவது கொடுத்தானே? சும்மா ஜாலியா சுத்தி தெரிஞ்சவனு கல்யாணத்து வேற பண்ணி வச்சுட்டா. தங்கச்சி கல்யாணத்துக்கு வேற பணம் சம்பாதிக்க வேணாமா? நாளைக்கு என் குடும்பம் பெருசான சமாளிக்க வேணாமா? ஆமா, அதான் வேற வழி தெரியல. ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்? 2 பேரும் ஒரு நாளாவது பிரிஞ்சிருப்போமா? ஏன்டா வேதனைப்படுத்துறேன்? எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? நீ சரின்னு சொல்ற, என் கூட வேலை செய்யலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். கை நிறைய சம்பாதிக்கலாமா? சே, காசான பெரிய காசு, காசான மனுஷனை மிருகமா மாத்து. காசு தேவைதான், ஆனா நல்லவங்கிட்ட சம்பாதிக்கணும். பாரு, எனக்கு எந்த நிலைமை வந்தாலும்
என் மனசுக்கு பிடிக்காத விட்டு நிச்சயமா வேலை செய்ய மாட்டேன். இப்ப வேலை செய்யற போட. வீட்டுக்கு போடி. போடி வீட்டுக்கு. போடி வீட்டுக்கு. என்னடா எவ்வளவு நாள் அது நடக்குது? இல்லடா வந்து வந்து போய் நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? தயவு செய்து நான் சொல்றதுக்கு என்ன சொல்ல போற? வயசுக்கு வந்து பொண்ணோட ஆட்டம் போடுறிய? ஊருக்குள்ள இது தெரிஞ்சா நாளைக்கு நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மீனா என்ன விரும்புறத உன் கல்யாண சமயத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி நானே வந்து உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். என்னடா பேச போற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுல வந்து பொண்ணு கேளு. ஏய் முத்து, உன்னை விட நல்ல மாப்பிள்ள என் தங்கச்சிக்கு எவன்டா கிடப்பா? ஏய், உனக்கு என்னடா ராசா மாதிரி இருக்க? டேய், நீ நம்ம சிநேகத்தை மறந்துட்டியோ நான் வேதனைப்பட்டு இருந்தேன். என் கல்யாணத்துக்கு நீ சம்மதிப்பேன் சத்தியமான கனவுல கூட நினைக்கிறேன். நீ மாறலடா. நீ ஏன் வீரசாமி தான். பைத்தியக்காரா, நீ தானடா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. குடும்பம் வந்தா பொறுப்பு சேர்ந்து வந்துடா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாதான் இத பத்தி தெரியும். தனியா வேலை செய்யறதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் நான் உன் வீராசாமி தான்டா. பார்த்துமா? சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணை வந்து பாரு. அதான் பாத்துட்டியே, கேளு. சரி பாரு, அதுக்கு முன்னாடி அப்படி எப்படி ஏதாவதுன்னா, ஆமா கருப்பா. அட கூச்சப்படாத. இப்ப எப்படி இருக்கு? சமமா இருக்குல்ல? இதே மாதிரிதான் வாழ்க்கையில எனக்கு சரிசமமாக்க போறேன். சந்தோஷம் தானே? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. மனசு பெருசா இருந்தா என்ன பிரயோஜனம்? காரு, பங்களா, சொத்து, சோகம், போட்டு, வியாபாரம் எல்லாம் பெருசுதான். பிரயோஜனம் பெருசா சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லையப்பா. அனாதே இருக்கனே. என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க இல்லையா? நானும் அதான் ஆசைப்படுறேன். இது பேச்சோட இல்லாம நம்ம ரெண்டு பேரும் நிஜமாவே உறவுகாரங்களா மாறிடணும். நீங்க என்ன சொல்றீங்க? வீராசாமி, மனசு திறந்து சொல்றேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட உண்மையா இல்ல. உன்னோட பழகினது கொஞ்ச நாள் தான். ஆனா நீ தான் உண்மையானு தெரிஞ்சுக்கிட்ட. இந்த ஏராளமான சொத்துக்களை எவ்வளவு ஒருத்தி அனுபவிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. புரியல? உன் தங்கச்சி என் வீட்டுல விளக்கேத்தணும். அவளை மனசார விரும்புற. என்ன சொல்ற? சரி, புரியுது புரியுது. உன் சங்கடம் எனக்கு புரியுது. என்னடா பெரிய இடமாச்சு, தங்கச்சிக்கு மகாராணி மாதிரி வாழ்க்கை கிடைக்க போது. கல்யாண செலவுகளை என்ன பண்றது நீ யோசிக்கிற. இனிமே நீ வேற நான் வேற இல்ல. கல்யாண செலவுல நானே பாத்துக்கிறேன். இந்த ஊரே மூக்குல விரல் வைக்கிற மாதிரி கல்யாணத்தை தடபடலாம் பண்ணிடுறேன். என்ன சொல்ற? ஏன்பா மூச்சு விடாம பேசிட்டு இருக்க, பதில் சொல்லாம போற? எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க. முத்துவுக்கு மீனாவை கட்டி கொடுக்கறதா ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டேன். அட என்ன பொல்லாத வாக்கு? நீ அண்ணங்கார யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அதெல்லாம் வேணாம். பழைய சோறு தின்ன உட்காந்தவன்ட்ட விருந்த தேடி வந்தா விருந்த சாப்பிடுவானா பழைய சோறு திம்பானா? இதுக்கு ஒரு முடிவு சொல்ல, அவ்வளவுதான். சரி சரி சரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் உன்னை அவசரப்படுத்தல. வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. உன் பொண்டாட்டிய ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுப்பாரு. அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கப்ப இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? மீனா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அரண்மனை மாதிரி வீடு, தேரு மாதிரி காரு, சமையல்ல இருந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கு வேலைக்காரங்க, கண் நிறைஞ்ச புருஷன். இதோட ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? அது சரி, மீனா முத்து விரும்புறா. மீனா முத்து கட்டி கொடுக்கறதா வாக்கு வேற கொடுத்துட்ட. அதுக்காக வரசு தேடி கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்கிறீங்களா? பாருங்க, மீனா சின்ன பொண்ணு, 2 கட்ட வயசு. அவளுக்கு என்னங்க தெரியும்? பெரியவங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அவளை ஒரு வழி கொண்டு வரணும். நம்ம என்ன அவளுக்கு கெடுதலா பண்றோம்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நாம இன்னைக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு யார் காரணம்? யோசிச்சு பாருங்க. இப்ப அவளை செய்யற அந்த மனுஷன் நாளைக்கு நமக்கு ஒரே கரையா மாறிட்டு நமக்கு என்னைக்கும் பஞ்சம் இல்லைங்க. வெறும் சிநேகிதை நம்மள வாழ வச்சிருமாங்க. பணம் இல்லாட்டி மனுஷன் பணத்துக்கு போக வேண்டியதான். சரி, நீங்க சொன்ன மாதிரியே மீன் அவங்க சிநேகிதர் கட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவளும் இழையாதான் இருப்பா. அவ மட்டும் இல்ல, நம்மளும் பழைய குருடி கதை திருடின்னு போக வேண்டியதான். என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க
ம். மீனா, என்னங்க? இந்த வாரம் இது வரைக்கும் நீ விளையாடுத்தனமா சுத்தி செஞ்ச, இனிமேல் அப்படி இருக்க கூடாது. வீட்டுலதான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. வாங்க மாப்பிள்ள. தம்பி, என்னப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டா? மீனா, ஏன் இப்படி பண்ற? உங்க அண்ணன் உனக்கு கெடுதல் நினைப்பானா? ஏன்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்ப செய்யறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருப்பீங்களா? என்ன கட்டி கொடுக்கறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு இப்போ பணத்துக்கு என்ன விற்க பாக்குறீங்க? குமார் ரொம்ப நல்லவன், பெரிய பணக்காரன். உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாற்றுவான். நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறது இந்த அண்ணனோட தப்பா? அதுக்காக மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு கை தள்ளிட்டு என்னால முடியாது. வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன், இல்லாட்டி நான் உயிரோட இருக்க மாட்டேன். வரப்போறியா இல்லையா? என்னை வெட்டி கொன்னாலும் சரி, அவன் முன்னாடி நான் வர மாட்டேன். என்ன பேச்சு பேசுற பத்தியா? என்ன புரியாம வாங்குவீங்க, முதல்ல வாங்குவீங்க. என்னாச்சு? என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு. ஐயோ, உடம்பு சரியில்லையா? கூப்பிடுங்க, டாக்டர் போலாம். இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அப்புறம் சோகமா இருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆட என்ன இது, எத்தனையோ பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்காக வேணா நான் சொல்ல முடியும்? என்ன பார்க்காத பொண்ணா? பார்த்த பொண்ணு தானே. என்ன உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நிச்சயம் பண்ணி தரணும். அதானே இந்த ஊர் சட்டம். எடுங்கப்பா தாம்பளத்தை. புடவை எடு, எடியா. ஐயா, தேதியை குறிக்கணும், அவ்வளவுதான். இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோசனம்? தலையா அடிச்சுக்கிட்டனே அந்த பையன் சாவகாசம் வேண்டான்னு காட்டியா? தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியே. இப்ப என்னாச்சு? நடு ரோட்ல நிக்க வச்சு மூஞ்சில கரிய பூசிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் ஏன் அனாவசியமா சத்தம் போட்டுக்கிட்டு? நடக்கணும்னு விதி இருந்தா நடந்துட்டு போகுது. உள்ள போய் படுப்போ. விதி இல்லடா, காசு பண்ற வேலை. கேவலம் காசுக்காக உன்னை தூக்கி எரிஞ்சிட்டானே. அவன் காசுக்காக எதையும் பண்ணுவான்டா. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அவன் யாருன்னு? பேச மாட்டியே. அவனை பத்தி பேசினா அவனை கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. எக்கடாவது கட்டுப்போ. ஒரு புள்ள பெத்த உருப்படணும், அது உருப்படுற வழியா தெரியல. பெத்த கேட்டா தானே அது உருப்படும். அவர் இருந்தா இப்படி நடக்குமா? நடக்கத்தான் விட்டுருப்பாரா? ஏய், தேவதாஸ் நிக்கிறாரு, பாத்துட்டு வரேன். அர்ஜென்டா இருந்தா கூப்பிடுறேன், அப்ப வாங்க. காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன். என்ன முத்து, சௌக்கியமா? பாரு, பிஞ்ச வலைய தச்சுக்கிட்டு இருக்க, புது வலைய வாங்க முடியல. எப்ப கல்யாணம்? என்ன நீ இப்படி கோச்சிக்கிற? அன்னைக்கு வீரசாமி வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக ஊர்வலமா வந்தனா, அப்ப நீ எதிர் ஊர்வலம் விட்டிய? அதான் பொண்ணு எங்க பார்க்க போன. என் காலம் மிதிச்சா
அவன் தலையே மிதிக்கிறவன் நான். வீராசாமிக்காக சும்மா இருக்க, மரியாதையை போயிடு. கண்ணா, நீ தலையை மட்டும்தான் மிதிப்ப, நான் தலைய கிள்ளி எடுத்துருவேன். பணக்காரங்கிட்ட மோதாதமா, ரொம்ப தப்பு. பணம் பாதாள வரைக்கும் பாயும். நீயும் வீராசாமியும் ஏதோ ஒட்டியே போட்ட மாதிரி இருந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு? பிரிச்சுட்டேன் பாத்தியா? விழுந்து விழுந்து காதலிச்சிய, என்ன ஆச்சு? அடிபட்டதான் மிச்சம். நேத்து வரைக்கும் உன் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. இன்னொருத்த காதலிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளைய வெக்க இல்ல? என்னமோ என்னையும் வீராசாமி பிரிச்சுட்டேன்னு சொல்றீங்க. தண்ணிக்குள்ள கல்ல போட்டா தண்ணி பிரியும், ஆனா அந்த தண்ணி மறுபடியும் சேர்ந்துரும். ஆனா அந்த கல்லு முழுகிடும். அதான்டா நீ. கல்லா இருந்தா மண்ணா இருந்தா நமக்கு என்ன? இந்த கல்லு இது வரைக்கும் ஒன்ன சித்திரவதை பண்ணுச்சு, இனிமேதான் உன் காதலிய கல்யாணம் பண்ணி சித்திரவதை பண்ண போதும். ஏய், மீனா கழுத்துல யார் தாலி கட்டுறன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். நின்னு பேச தைரியம் இருந்தா. தேவரண்ணே, வேண்டாம்ப்பா. வாங்க நானா. தம்பி முத்து, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நீ இது வரைக்கும் குடிச்சு நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல்ட்டின்னு கேட்டோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. முத்து, நான் வியாபாரி தான், இருந்தாலும் நல்ல புள்ள. நீ கெட்டு போயிடக்கூடாதான் எவ்வளவோ தடுத்தேன். 5 கிளாஸ் குடிச்சிட்டு இன்னும் அதிகமா கேக்குறியப்பா. வேண்டாம் முத்து, எனக்கு பயமா இருக்கப்பா. பேசாம வீட்டுக்கு போயிருப்பா, வீட்டுக்கு போயிரு. வேண்டாம் தேவரண்ணே, யார் மேலையும் பாசம் வைக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேண்டாம் தம்பி, நீங்க குடிக்க கூடாது தம்பி. அது எப்படியா முடியும்? உசுருக்கு உசுரா பழகின சிநேககாரன் துரோகம் பண்ணிட்டான். போதாததுக்கு அவன் தங்கச்சி மீனா தானே தாலியை கட்டிட்டு வந்து இவன் தான் கட்டினான்னு சாதிச்சுட்டான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாவம் அப்பாவி புள்ள, நல்ல பையன் அவன். அவனால தாங்க முடியல, குடிக்கிறான். குடிக்கட்டும், அவனை ஏன் தடுக்கிற? தடுக்காத, கவலை தீர குடிக்கட்டும். ஏயா கண்டுபிடி வளர்ற? யாரையா வளர்றது? அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டதை என் 2 கண்ணால பார்த்தேன். தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்துறான் அந்த நாய வெட்டாம விட மாட்டேன். என்னது? ஏய், விடு. என்ன போறீங்க? என்னங்க? என்னடா அது? எங்க போய் மழையில் நினைஞ்சிட்டு வர? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னதுக்கு தேர்ன? என்னப்பா அது, மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லையா? மனசுல சாந்தி இல்லாதவனுக்கு சாந்தி முகூர்த்தம் எதுக்குமா? என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா பேசுற? பின்ன என்னம்மா, நடக்காத கல்யாணத்துக்கு சாந்தி முகூர்த்தம்னா எப்படிமா? என்னது, நடக்காத கல்யாணமா? ஆமாமா, இது பொய் கல்யாணம். இதுக்கு முதல் இரவு நடக்கிறது தப்பு. நான் தான் தாலி கட்டினேன்னு அன்னைக்கு கோயில்ல சொன்னியப்பா. அதுவும் பொய் தான்மா. தன்னை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிற பயத்துல தனக்கு தானே தாலியை கட்டிட்டு நம்மள நம்பி வந்துட்டா. முத்து, என்னப்பா சொல்ற? ஆமாமா, அன்னைக்கு அவ கோயில்ல சொன்னது பொய்ன்னு நான் சொல்லியிருந்தா அவளுக்கு எது என்ன இருக்கும்? வீராசாமி அவளை கண்டன் துண்டமா வெட்டியிருப்பான். அவளை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அது தப்பாமா? இல்ல, தப்பே இல்ல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை காட்ட வேண்டிய இறக்கம் கூட நான் காட்டல. ஆனா என் பிள்ளை, என் ராசா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடா. ஏன்பா, அந்த பொய் தாலிய உண்மையாக்கிடலாம். இப்பவே நம்ம வீட்டுல வச்சு தாலியை கட்டிடு. வேணுமா? அது தப்பு. வீராசாமிக்கு நான் கனவுல கூட தீங்கு நினைச்சது இல்லையே. அவளை பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த கழுதையால அவ தலை குனிஞ்சு நிற்கும். வைத்தியக்காரன் என்ன? வீரசாமி, நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன், அப்படி தூங்கிட்டேன். தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவுல வந்துச்சா? என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த கனவுல நீ என்ன பிரிஞ்சு போயிடுற, என்ன அவமானப்படுத்துற.
எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற. குடிக்காதனா குடிகாரன் ஆயிடுறேன். ஏண்டா பகல கண்ட கனவு பலிக்காதுல்ல? உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. நடந்தத பகல் கனவா நினைக்கிற அந்த மன வலிமை உனக்கு தாண்டா வரும். அது பகல் கனவு தான்டா. அது பகல் கனவுதான். பலிக்காதுடா. பலிக்காதுடா. அது பகல் கனவு தான்டா. வீராசாமி, நான் என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்டா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, பிள்ளைங்க காட்டுற பாசம் ரத்த பாசம், பொண்டாட்டி காட்டுற அன்பு காதல் பாசம். ஆனா ரத்த பாசம் காதல் பாசத்தை விட நண்பன் காட்டுற பாசம் தான் உண்மையான பாசம். எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே. அத நான் இப்பதாண்டா உணர்ந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. மன்னிப்பு கிட்ட பேசின கடல்ல தூக்கி போட்டுரும். வா. ஆமாடா, நானே உன்னை அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். என் தங்கச்சியை ஊரறிய உன் கையில ஒப்படைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பட்ட பகல்ல இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு போறானே, இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இப்படி கூட்டமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா என் பிள்ளை பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பானா? அம்மா என்னாச்சு? சின்ன நெத்தில ரத்தம். என்ன அடிச்சு போட்டுட்டு குமார் மீனாவை தூக்கிட்டு போயிட்டான்பா. குமாரோட ஆளுங்க உங்க தங்கச்சி தூக்கிட்டு கடவுக்குள்ள போயிட்டாங்கண்ணே. கரையில எந்த படமே இல்லைண்ணே. ரொம்ப தகராறு பண்றாளா? ஏய் சும்மா ரெடி பண்ணு. இந்தா புடவை கட்டிக்கா கண்ணு. அட ஓ, என்ன கட்டிக்கிறப்ப எதுக்கு புடவை கட்டின்னு யோசிக்கிறியா? அதுவும் நியாயம் தான். மந்திரத்தை சொல்லியா? சுவாமி மந்திரம் தான் எப்ப பார்த்தாலும்.